நம சிவாய. ஹர ஹர மகாதேவ. அழகான நேரம் அஷ்டமி நேரம். நாம் கால பைரவரை வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் இந்த அழகான அஷ்டமி நெல் நேரம். இந்த நேரத்தில் நாம் வழிபாடு பண்ணாமல் இருக்கலாமா? கால பைரவரை நினைக்காமல் இருக்கலாமா? இல்லைங்களா? நல்லபடியாக அவருக்கு பிடிச்ச சிகப்பு பூ வைத்து நெய் விளக்கோ அல்லது உங்களால் முடிஞ்ச நல்ல நெய் விளக்கோ நாம் ஏற்றி வழிபாடு பண்ணி அது நல்லபடியாக நாம் நெய் விளக்கு ஏற்றி கால பைரவரை பக்தியோட நெல் மனதோட வழிபாடு பண்ணுங்களே, நிச்சயமா பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். எம் சிவபெருமான் தானே கால பைரவர் கூட, இல்லைங்களா? அப்போ நமக்கு நமக்கு ஒரு வீட்டில் ஒரு துன்பங்கள் இருக்கா, நமக்கு ஒரு மனநிலை சரியில்லையா, வேலைகள் நல்லா அமையலையா, கால பைரவரோட வழிபாடு பண்ணுங்க, இல்லைங்களா? அஷ்டகால பைரவர் 64 கால பைரவர்னு சொல்லி பைரவருடைய நாமாங்க வழிகள் சொல்லி கொண்டே போகலாம், இல்லைங்களா? நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லையா, பரவாயில்லைங்களா? நம்ம வீட்லேயே நாம் நெய் விளக்கு ஏற்றி அவருக்கு பிடிச்சா பரவாயில்லைங்க, ஒரு ரோஜா இல்லை செம்பருத்தி அந்த மாதிரி செவ்வரளி அவங்களுக்கு பிடிச்ச அந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூ வைத்து கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க. நெய்விளக்கு மறக்காமல் ஏற்றுங்க. பிறகு அது மட்டுமா தைரண்ணம் பண்ணி கால பைரவருடைய வாகனம் நாய்களுக்கு அன்னமாக வையுங்க. பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண நாய் தானேன்னு சொல்லி கல் தூக்கி தூக்கி அடிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சில இடத்துல சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அம்மா வீட்டை நீ சாப்பாடு செஞ்சியன்னா அதில் முதல் சாப்பாடானது வாயில்லா ஜீவனுக்கு எடுத்து வை, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு பிறகு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. காலப்போக்கில் நாம் அதை மறந்துருப்போம். நாம் அதை மறக்கலாமா? இல்லைங்களா? மறக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்ச முதல் கரண்டி சாப்பாடு ஒரு தட்டில், சுத்தமான தட்டில் வச்சு அதில் கொஞ்சம் நெய்யோ அல்லது பாலோ அல்லது தயிரோ உங்களால் என்ன முடியுமோ அதை போட்டு கலந்து கொண்டு போய் முதல் சாப்பாடாக வாயில்லாத ஜீவன் நாய்க்கு வையுங்க. காலபைரவரோட வாகனம் இல்லையா? நாய் சாதாரண நாய் தானே சில பேர் நினைப்பாங்க. இல்லைங்க, அது கால பைரவருடைய வாகனம். எத்தனோ காவல் தெய்வங்களுக்கு நாய் வாகனமாக இருக்குது. உதாரணத்துக்கு முனியப்பர், கருப்புசாமி காவல் தெய்வம் கருப்புசாமின்னு சொல்லி மீண்டும் நம்மளுடைய கால பைரவர்னு சொல்லி எத்தனோ தெய்வங்கள் நாய் வாகனமாக இருக்குங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நான் மறக்கக்கூடாது. கெட்டுப்போன சாப்பாடெல்லாம் அதுக்கெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. பெரும் பாவம் மகா பாவம், அது உங்களுக்கு சாபமாக தான் மாறும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச நல்ல சாப்பாடு வையுங்க, இல்லைங்களா? முதல் சாப்பாடாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த முதல் சாப்பாடுக்கு ஒரு கண்டி ஒரு தட்டில் போட்டு அதில் கொஞ்சம் நெய்யோ அல்லது பாலோ அல்லது தயிரோ உங்களால் என்ன முடியுமோ நல்லா கலக்கிட்டு அதை கொண்டு போய் வெளியில் சுத்தமான தட்டில் ஒரு பார்க்க மாட்ட தட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு வையுங்க. அந்த தட்டில் போட்டு வையுங்க. பிறகு மறக்காம தண்ணி வையுங்க. அதெல்லாம் எங்கே போவோம்? அது என்ன வேலைக்கா போகுது? ஒழிச்சு சாப்பிடவும் முடியாது. ஏன்னா நமக்கு காவல் தெய்வருடைய வாகனம்ங்க அது. நாம் நினைக்கிறோம் சும்மா அங்கங்கே நாய்களாக இருக்கட்டு நம்மெல்லாம் நைட்டில் தூங்குறதுக்கப்புறம் காவல் தெய்வங்கள் கருப்புசாமி ஆகட்டும், முனியப்பரே ஆகட்டும், கால பைரவரே ஆகட்டும், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லாம் நமக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக வீதி ஓலா வருவாங்க, இல்லைங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த காவல் தெய்வத்துக்கு வாகனம் தான் இந்த நாய்க்கள். அதுக்கு நாம் கெட்டுப்போன சாப்பாடு வைக்கலாமா? சில பேர் வைப்பாங்க பாருங்க, ரொம்ப தப்புங்க. அதுலேயும் ஒரு கர்ப்பிணி நாயாக அதை சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை சபிக்கும். இப்படிலாம் வைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒரு கரண்டி நல்ல சாப்பாடு அதுக்கு கொண்டு போய் வையுங்க. நெய்யோ இல்லை பாலோ இல்லை தயிரோ ஊற்றி கொண்டு போய் அதுக்கு வையுங்க, சரிங்களா? இந்த அழகான அஷ்டமி நல்ல நாளில் கால பைரவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நல் மனதோட நல்ல எண்ணத்தோட வாழுங்க, தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மம் ஒன்றே உங்களை காக்கம் எதுவும் கிடையாதுங்க. நாம் எதை கொண்டு போகிறோம் எதுவும் கிடையாது, இல்லைங்களா? பகவானை நல்லபடியாக இறை வழிபாடு பண்ணி பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழும்போது கடைசி காலத்தில் இமயமலை நாதரை சேரலாம். பெருமான பிடிச்ச கடவுளாக இருந்தால் வைகுண்டத்துக்கு நாம் சேரலாம், இல்லைங்களா? கால பைரவரையும் நம்முடைய சிவபெருமான் தானே. அப்போனா இந்த மாதிரி வழிபாடுகளெல்லாம் பண்ணி நாம் நம்முடைய இமயமலை நாதர் நாம் சேரலாமே. இமயமலை நாதரே எம் சிவபெருமானே, ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. அழகான இந்த அஷ்டமி நல்ல நாளில் உங்களுடைய அன்பு தெய்வமகள் இந்த வீடியோவில் உங்கள் கூட கண்டிப்பாக தெய்வத்தை நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்க. தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று நீங்களும் நல்லா இருங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. நாய்க்கெல்லாம் கொஞ்சம் நல்ல சாப்பாடு வைங்க, சரிங்களா? ஓம் நம சிவாய. கால பைரவருடைய வாகனம் இல்லையா, அதையும் நான் மதிக்கணும், சரிங்களா? நம சிவாய. அழகான இந்த வீடியோக்குள்ள கூட நானும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோமே. எல்லாருக்கும் தெரியும், காலப்போக்கில் எல்லாம் மறந்துருப்பாங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் யாரோ பார்க்கும்போது ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நானும் பகிர்ந்து கொண்டே இருக்கேன். வாங்க நாமளும் நம்ம நாய்க்கு சாப்பிட வைக்கணும்ல, கண்டிப்பாக வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர் திருஷ்டம்பலம். பகவானே தந்தையே போற்றி போற்றி. நன்றி. ஓம் நம சிவாய. காலபைரவருடைய வாகனம்ங்க நாய்க்கள். அதை நாம் வந்து கல் தூக்கி அடிக்கிறதோ கெட்டுப்போன சாப்பாடு வைக்கிறதோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த நாய் யாராவது நமக்கு எந்த ஒம்பும் நமக்கு எந்த தீமையும் பண்ணலன்னா அது ஏன் நாம் அடிக்கணும்? உங்களால் முடிஞ்ச நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யும்போது முதல் கரண்டி சாப்பாடு அந்த நாய்க்கு ஒரு தட்டில் வைத்து அதில் ஒரு தயிரோ இல்லை பாலோ இல்லை நெய்யோ உங்களால் என்ன முடியுமோ அதை கலக்கி கொண்டு போய் நாய்க்கு வைங்க. காலபைரவருடைய வாகனம் அல்லவா, நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் தான் பண்ணோம். நம்மளுடைய குடும்ப வளர்ச்சி வளருங்க. ஓம் நம சிவாய. பகவான் கால பைரவரே போற்றி போற்றி. ஹர ஹர மகாதேவ.